spiritual adoption. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, September 23, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆவிக்குரிய புத்திர சுவிகாரம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. In the 17th chapter of St. Matthew, just by way of reading this morning, I want to read just a portion here for a text, and may the Lord give us the context in the Word. பரிசுத்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இந்த காலையில் அப்படியே ஒரு வழியில் வாசித்து காண்பிப்போம். நான் இங்கே ஒரு பாடப்பகுதியை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் வார்த்தையில் உள்ள சூழலை எங்களுக்கு தருவாராக. After 6 days, Jesus taken Peter, James, and John, his brother, and bringeth them up into a high mountain apart. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் and was transfigured before them, and his face did shine as the sun, and his raiment as white as the light. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. And behold, there appeared unto him Moses and Elias talking with him. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். Then answered Peter and said unto Jesus, Lord, it is good for us to be here. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. Let us build, if thou wilt, let us make thee 3 tabernacles, one for thee, one for Moses, and one for Elias. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். While he yet spake, behold, a bright cloud overshadowed them. Behold, a voice out of the cloud which said, This is my beloved Son, in whom I am well pleased. Hear ye him. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. May the Lord add his blessings to the reading of his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வாசிக்கையில் அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. Sometimes God meets in different councils of man. God has always loved to counsel with man. And many times in the Old Testament, how we could go back to find how God met with man. சில நேரங்களில் தேவன் மனிதனின் வித்தியாசமான ஆலோசனைகளில் சந்திக்கிறார். தேவன் எப்பொழுதுமே மனிதனுக்கு ஆலோசனை கூற விரும்பினார். அநேக சமயங்களில் பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி மனிதனை சந்தித்தார் என்பதை நாம் எப்படி திரும்பி சென்று கண்டறிய முடியும்? And regardless of their numbers, God meets with man. He met one time with 500, and he met again with 70. He met again with the 12. அவர்களுடைய எண்ணிக்கை என்னவா இருந்தாலும் தேவன் மனிதனை சந்திக்கிறார். அவர் ஒருமுறை 500 பேரை சந்தித்தார். அவர் 70 பேரை மீண்டும் சந்தித்தார். அவர் மீண்டும் 12 வரை சந்தித்தார். He met once with 3, and then he met again just with 1. And regardless of the number of the council, God always loves to meet with man. அவர் 3 பேரை ஒருமுறை சந்தித்தார். அதன் பின்னர் அவர் மீண்டும் ஒருவரை சந்தித்தார். ஆலோசனைகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் தேவன் எப்பொழுதுமே மனிதனை சந்திக்க விரும்புகிறார். So even though the church this morning may not be as large in congregation or in size as many great cathedrals today, but God will be pleased to meet with us. எனவே இந்த காலையில் சபையானது சபை கூட்டத்தை பொறுத்தமட்டில் பெரியதாகவோ அல்லது அந்த அளவிலோ இல்லாவிட்டாலும் இன்றைக்கு எத்தனையோ பெரிய தேவாலயங்கள் உள்ளன. ஆனால் தேவன் நம்மோடு சந்திக்க பிரியமாயிருப்பார். For he said, wherever 2 or 3 are gathered in my name, I'll be in their midst.
2 or 3 will gather in my name, I'll be in the midst of that 2 or 3. ஏனென்றால் அவர் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடுவார்கள், நான் அந்த 2 அல்லது 3 பேருக்கு மத்தியில் இருப்பேன் என்றார். And the picture that we could place here today by the Holy Spirit, we could take hours to dig into that text. Yes, I'd say for a week. இன்றைக்கு நாம் இங்கே பரிசுத்த ஆவியினால் காட்சியளிக்கக்கூடிய காட்சி அந்த பாடப்பொருளை நாம் ஆராய்ந்து பார்க்க பல மணி நேரங்கள் ஆகலாம். ஆம், வாரக்கணக்கில் நான் கூறுவேன். And it's been dug into for years, and yet the half has never yet been uncovered from this marvelous text, and perhaps never will. அது அநேக ஆண்டுகளாக தோண்டி எடுக்கப்பட்டு இன்னும் அதே சமயத்தில் இந்த அற்புதமான மூல பொருளிலிருந்து பாதியானது இன்னும் ஒருபோதும் வெளிவரவில்லை, ஒருபோதும் கண்டறியப்பட மாட்டாது. Because the word of God is not like the word of a man. A word of a man has a certain meaning for the expression and the time it was given. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தையை போன்றதல்ல. ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் உள்ளது, அல்லது அது அளிக்கப்பட்ட வெளிப்பாடு மற்றும் நேரம். But God's word has an eternal meaning down through the ages as it flows on. Every generation can pick up the same word. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது காலங்களினூடாக அது பாய்ந்தோடுகையில் அது ஒரு நித்திய அர்த்தத்தை உடையதாயிருக்கிறது. ஒவ்வொரு சந்ததியும் அதே வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியும். Because it's an inspired, eternal, everlasting, non-fading declaration from God. ஏனென்றால் அது தேவனிடத்திலிருந்து ஏவப்பட்ட நித்தியமான மறையாத பிரகடனம். No matter if the apostles read it in their age, it meant something for them. If Wesley read it in his age, and Luther in his age, and Calvin in his age, அது ஒரு பொருட்டா இல்லை என்றாலும் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய காலத்தில் அதை வாசித்திருந்தால் அது அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பொருட்படுத்துகிறது. வெஸ்லி அவருடைய காலத்தில், லூத்தர் அவருடைய காலத்தில், கால்வின் அவருடைய காலத்தில் அதை வாசித்திருந்தால், yet today it's just as brilliant and bright and got just as much of effect as it did for them or the very day it was spoken, because it's God's word. அதே சமயத்தில் இன்றைக்கு அது அவ்வளவு சிறப்பாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதால் அது உரைக்கப்பட்ட அதே நாளில் அவர்களுக்கு உண்டான பலனை போன்றே அவ்வளவாய் கிரியை செய்தது. Our words just say, John, you come over to my house, I'll be glad to see it. That's our word. And it just means, John, come over to our house. நம்முடைய வார்த்தைகள், ஜான், நீ என் வீட்டிற்கு வா, நான் உன்னை காண்பதற்கு மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறுகின்றன. அது எங்களுடைய வார்த்தையாகும். அதற்கு ஜான், எங்களுடைய வீட்டிற்கு வா என்று மாத்திரமே பொருள்படுகிறது. But when God speaks, it's eternal. Amen. It breathed from the very breath of the immortal, everlasting Creator Himself. ஆனால் தேவன் பேசும்போது அது நித்தியமாயிருக்கிறது. அது அழிவில்லாத நித்திய சிருஷ்டிகரின் சுவாசத்திலிருந்து சுவாசித்தது. So therefore there's no way to ever find the full meaning of any expression of God. It's for every age and every generation. எனவே ஆகையால் தேவனுடைய வெளிப்படுத்தலின் முழு அர்த்தத்தையும் கண்டறிய வழியே கிடையாது. அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் உரியது. Now, in this case, in what we have before us this morning was God speaking to 3 individuals. இப்பொழுது இந்த காரியத்தில் இந்த காலையில் நமக்கு முன்பாக இருப்பது என்னவெனில், தேவன் 3 தனிப்பட்ட நபர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். Now 3 first is God's selected number of perfection. God chose 3. And 3 is God's number of perfection. 7 is His number of worship. இப்பொழுது 3 முதலாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிபூரணத்தின் எண்ணாகும். தேவன் 3ஐ தெரிந்து கொண்டார். 3 என்பது பரிபூரணத்தின் தேவனுடைய எண்ணாகும். 7 என்பது அவருடைய ஆராதனையின் எண்ணாகும். 50 is His number of jubilee. 40 is His number of temptation. And 3 is His number that He chose to go up this day. 50 என்பது அவருடைய யூபிலியின் எண்ணாகும். 40 என்பது அவருடைய சோதனையின் எண்ணாகும். இந்த நாளிலே மேலே செல்ல அவர் தெரிந்து கொண்ட அவருடைய எண்ணானது 3 ஆகும். Now 3 is the number of perfection, that is, that God is perfected, the one true eternal God is perfected in the 3 dispensations
of His Godhead manifestation. இப்பொழுது 3 என்பது பரிபூரணத்தின் எண்ணாகும். அதாவது தேவன் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறார். ஒரே உண்மையான நித்திய தேவன் தம்முடைய தேவத்துவ வெளிப்பாட்டின் 3 யுகங்களிலும் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறார். Father, Son, Holy Spirit. Doesn't mean that there is 3 different individual gods, but there is one God represented in the 3. God is not 3, God is 1. பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 வித்தியாசமான தனிப்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. ஆனால் இந்த 3லும் ஒரே தேவன் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார். தேவன் 3 அல்ல, தேவன் ஒருவரே. But 3 manifestations of His Godhead, meaning 3 dispensations of time on earth, perfects the one true and living God. ஆனால் அவருடைய தேவத்துவத்தின் 3 வெளிப்பாடுகள், அதாவது பூமியில் 3 யுகங்களின் காலங்கள் ஒரே ஒருவராக உண்மையான ஜீவனுள்ள தேவனை பரிபூர்ணப்படுத்துகிறது. He appeared to Abraham in the burning bush and led the children of Israel in the name of God the Father. அவர் ஆபிரகாமுக்கு எரிகிற முச்செடியில் தோன்றி பிதாவாகிய தேவன் என்ற நாமத்தில் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தினார். Which was a light that hung over the tabernacle that led them in their journey. God the Father. அந்த ஒளியானது கூடாரத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. அதுவே அவர்களுடைய பயணத்தில் அவர்களை வழிநடத்தியது. தேவன் பிதா. And then the Father, in order to bring reconciliation between God and man, அதன் பின்னர் பிதாவானவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதலை கொண்டு வரும்படியாக, as I was speaking here some time ago, I believe the last time at the tabernacle, on the dove and the lamb. How that God alone, no one else could do it. God had to come to earth and do the job Himself. சில காலத்திற்கு முன்பு நான் இங்கு பேசிக் கொண்டிருந்த போது நான் கடைசியாக கூடாரத்தில் புறாவும் ஆட்டுக்குட்டியும் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருந்தேன் என்று நான் நினைக்கிறேன். எப்படி அந்த தேவன் மாத்திரமே, வேறு எவருமே அதை செய்ய முடியாது. தேவன் பூமிக்கு வந்து தாமே அந்த வேலையை செய்ய வேண்டியதாயிருந்தது. And when He represented His Son in the form of a lamb, the meekest of all the creatures, and He represented Himself in the form of a dove, the meekest of all the birds that fly the heavens. அவர் தம்முடைய குமாரன் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரூபத்தில் காட்சியளித்த போது எல்லா சிருஷ்டிகளிலும் சாந்தமான ஒன்று, அவர் ஒரு புறாவின் ரூபத்தில் தம்மை சுட்டிக்காட்டினார். வானத்தில் பறக்கிற எல்லா பறவைகளிலும் மிகவும் சாந்தமான ஒன்று. And the reason He did this is to show us that only meekness shall dwell with meekness. Humility shall dwell with humility. It has to coincide. அவர் இதை செய்வதற்கான காரணம் சாந்தம் மாத்திரமே சாந்தத்தோடு வாசம் செய்யும் என்பதை நமக்கு காண்பிக்கவே. தாழ்மையோடு தாழ்மை வாசம் செய்யும், அது ஒத்துப்போக வேண்டும். A carpenter or a cabinet maker who knows what it means to dovetail, we call it, to make the grooves or the tongue in groove. ஒரு தச்சன் அல்லது ஒரு அலமாரி செய்பவன் அது எப்படி சரியாக பொருந்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். நாம் அதை அழைக்கிறோம் வரி பள்ளங்களை அல்லது தொங்குதல் மற்றும் வரி பள்ளத்தை உண்டாக்க வேண்டும். To make the board complete is to put tongue and groove. And when they come together, they so fit and tight together. பலகையை முழுமையாக்குவதென்றால் அது தொங்குதல் மற்றும் வரி பள்ளத்தையும் பொருத்துவதாகும். அவைகள் ஒன்று சேரும்போது அவைகள் ஒன்றுடன் ஒன்று இறுக பொருந்துகின்றன. With water on them, they would swell until even air couldn't press its way through. அவைகளின் மேல் தண்ணீர் படும்போது காற்றும் கூட உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு அவைகள் பருமனாகிவிடும். And when the believer and God is so perfected that through the cutting and shaping up of the believer, when they come together, விசுவாசியும் தேவனும், அதாவது விசுவாசிகளை வெட்டுதல் மற்றும் உருவாக்குதல், அவர்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது தேவன் அவ்வளவு பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறார். Peter said, repent then and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins, and you shall receive the gift of the Holy Spirit. Makes them so complete. பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். பார்த்தீர்களா? அவர்களை மிகவும் முழுமையானதாக ஆக்குகிறது. Then when God came down in the form of the dove and lit upon the lamb and abode in the lamb and never did leave the lamb.
for they were one. That was one of the greatest advents that the world has ever had. அதன் பின்னர் தேவன் புறாரூபத்தில் இறங்கி வந்து ஆட்டுக்குட்டியின் மேல் பிரகாசித்து ஆட்டுக்குட்டியானவரில் தங்கியிருந்த போது ஆட்டுக்குட்டியானவரை விட்டு விலகவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒன்றாயிருந்தனர். அதுவே உலகம் எப்போதும் பெற்றிருந்த மிகப்பெரிய வருகைகளில் ஒன்றாக இருந்தது. Let's just look at that for just a moment off my text. But how that heavens and earth embraced each other. என்னுடைய பாடப்பொருளில் இருந்து வெளியேறி சற்று நேரம் நாம் அதை பார்ப்போம். ஆனால் எப்படியாய் வானமும் பூமியும் ஒன்றையொன்று தழுவினது? How that God and man become reconciled together. How that even the creatures that fly the heavens and the beasts that roam the fields became one. எப்படியாய் தேவனும் மனிதனும் ஒன்றாக ஒப்புரவாகினர்? எப்படியாய் வானங்களில் பறக்கிற சிருஷ்டிகளும் வயல்வெளிகளில் திரியும் மிருகங்களும் கூட ஒன்றாகிவிட்டன? When man and God was reconciled together by the man, the Lord Jesus Christ. What a marvelous thing. மனிதனும் தேவனும் மனிதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒன்றாக ஒப்புரவாக்கப்பட்டனர். என்ன ஒரு அற்புதமான காரியம்! In order to stay with God, stay gentle. God is gentle. In order to stay with God, stay with love. God is love. Stay meek, stay never be self-sufficient. Always rely upon Him. தேவனோடு தரித்திருக்க சாந்தமாயிருங்கள். தேவன் கனிவானவர். தேவனோடு தரித்திருக்க அன்போடு தரித்திருக்க வேண்டும். தேவன் அன்பாயிருக்கிறார். சாந்தமாயிருங்கள், தரித்திருங்கள். ஒருபோதும் தன்னிறைவு அடையக்கூடாது. எப்பொழுதுமே அவர் மேல் சார்ந்திருங்கள். Never use your own mind, take His thoughts. Let His thoughts be your thoughts. And take them into your carnal mind and repeat them over. உங்களுடைய சொந்த சிந்தனையை ஒருபோதும் உபயோகிக்காதீர்கள். அவருடைய சிந்தனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும். அவைகளை உங்களுடைய மாம்ச சிந்தனைக்குள்ளாக எடுத்துக்கொண்டு அவைகளை திரும்ப திரும்ப கூறுங்கள். Say, oh God, take all my doubt away and let my thoughts be your thoughts. Amen. You sick people do that as we're speaking. Just take away, cast away the thought of sickness. Take God's healing thoughts. Let them become your thoughts. ஓ தேவனே, என்னுடைய எல்லா சந்தேகங்களையும் போக்கும். என் சிந்தனைகள் உம்முடைய சிந்தனைகளாக இருக்கட்டும் என்று கூறுங்கள். சுகவீனமான ஜனங்களே, நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறபடியே அதை செய்யுங்கள். அப்படியே எடுத்து போடுங்கள். சுகவீனத்தை குறித்த சிந்தனையை தூக்கி எறிந்து விடுங்கள். தேவனுடைய சுகமளிக்கும் சிந்தனைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அவைகள் உங்களுடைய சிந்தனையாக மாறட்டும். Think upon these things, the Bible said. If there be any praise, if there be any virtue. வேதம் இவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருங்கள். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ என்று கூறியுள்ளது. The three, God speaking to them. Now, three is a confirmation. மூவரிடமும் தேவன் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது 3 என்பது ஒரு உறுதிப்படுத்தலாகும். He taken with him Peter, faith, James, hope, John, charity. Faith, hope, and charity. These three. அவர் பேதுருவை தம்மோடு அழைத்து சென்றார். விசுவாசம், யாக்கோபு, நம்பிக்கை, யோவான், அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும். If you can have faith and hope and love, you're near the kingdom of heaven then. Amen. The three great things. God taken those as a confirmation, because in the mouth of 2 or 3 witnesses, let every word be established. நீங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் உடையவர்களாய் இருக்க கூடுமானால் அப்பொழுது நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அருகில் இருக்கிறீர்கள். 3 மகத்தான காரியங்கள். தேவன் அவைகளை ஒரு உறுதிப்படுத்தலுக்காக ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் எந்த வார்த்தையும் நிலைவரப்படும். Then again it represented the placing of a son. In the Old Testament, when a son was born into a family, he was given a tutor to raise him and to take care of him. அதன் பின்னர் மீண்டும் அது ஒரு குமாரனை ஸ்தானத்தில் வைத்தலை சுட்டிக்காட்டினது. பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் பிறந்தபோது அவனை வளர்க்கவும் அவனை பராமரிக்கவும் அவனுக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். The father was a very busy man over his kingdom, and each little kingdom was called a house. தகப்பன் தன்னுடைய ராஜ்யத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு மனிதனாயிருந்தான். ஒவ்வொரு சிறிய ராஜ்யமும் ஒரு வீடு என்று அழைக்கப்பட்டது. That's the way in the King James translation. John 14 said, "In my Father's house is many mansions.
அந்த விதமாகத்தான் யாக்கோப்பு அரசனின் மொழிபெயர்ப்பில் யோவான் 14 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கூறியுள்ளது. Now, it sounds not exactly right to we Western people who take a mansion and a house to be different. But in the days of the writing of the Bible, the mansion was in the house, for the house meant the kingdom. இப்பொழுது ஒரு வாசஸ்தலமும் வீடும் வித்தியாசமாக கருதும் மேற்கத்திய மக்களாகிய நமக்கு இது சரியாக தெரியவில்லை. ஆனால் வேதாகமம் எழுதப்பட்ட நாட்களில் வாசஸ்தலம் வீட்டில் இருந்தது. ஏனென்றால் வீடு என்பது ராஜ்யத்தை குறித்தது. And this father had many tenants on his farm, everywhere, dozens of them. And when a son was born, he had a selected, educated, humble person. இந்த தகப்பனாருக்கு அவருடைய பண்ணையில் எல்லா இடங்களிலும் டஜன் கணக்கான அநேக குத்தகைக்காரர்கள் இருந்தனர். ஒரு மகன் பிறந்தபோது அவன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட படித்த தாழ்மையான நபரை உடையவனாயிருந்தான். A selected person that was one of his bosom, part of his kingdom, a tutor. Only that type would the father put over his son. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அவனுடைய மார்பில் ஒன்றாய் அவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பாகமாய் ஒரு ஆசிரியராயிருந்தான். அந்த மாதிரியை மாத்திரமே தகப்பன் தன்னுடைய மகனின் மேல் வைப்பார். How the father today has put the right kind of a tutor over his sons, you and I, a selected none other than the very heart and soul of the Lord Jesus to raise us in the admiration of God. பிதாவானவர் எப்படியா இன்றைக்கு தம்முடைய குமாரர்களின் மேல் உங்கள் மீதும் என் மீதும் சரியான விதமான ஒரு ஆசிரியரை வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் இருதயமும் ஆத்துமாவும் தேவனுடைய போற்றுதலில் எழும்பும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர். How that this tutor must be selected. He must be a brilliant man, a selected man, a lover of the father that would teach the child only the right principles. எப்படியா இந்த ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? அவன் ஒரு புத்திசாலித்தனமான மனிதனாக, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக, சரியான நியமங்களை மாத்திரமே குழந்தைக்கு போதிக்கும் தகப்பனின் நேசனாக இருக்க வேண்டும். And how the Holy Spirit today, when He's come, all other things seems to be so secondarily. When the Holy Spirit's come, எப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவர் வந்திருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் மிகவும் இரண்டாம் தரமானதாக தென்படுகிறது. the people can say days of miracles is past, but let a man that's born again of the Holy Spirit once come before that. For he only teaches that what's real. He only speaks of the Father. ஜனங்கள் அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூற முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன் அதற்கு முன்னர் ஒருமுறை வரட்டும். ஏனென்றால் அவர் உண்மையானதை மாத்திரமே போதிக்கிறார். அவர் பிதாவை குறித்து மாத்திரமே பேசுகிறார். I'd rather have a man that didn't know his ABCs to teach my child that had the Holy Spirit than all the professors in the world who didn't have the Holy Spirit. For he speaks of the Father. See? பரிசுத்த ஆவியை பெற்றிராத உலகத்தில் உள்ள எல்லா பேராசிரியர்களை காட்டிலும் என்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மொழியின் முதல் எழுத்துக்களை அறியாத பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் கற்றுக் கொடுப்பது எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் அவர் பிதாவை குறித்து பேசுகிறார். பார்த்தீர்களா? And the Holy Spirit speaks of the Father. And then it'll teach the child not to be tossed about with every wind of doctrine. பரிசுத்த ஆவியானவர் பிதாவை குறித்து பேசுகிறார். அப்பொழுது அது போதகமாகிய சகலவிதமான உபதேசங்களினாலும் அலகடிக்கப்படுகிறதில்லை என்று அந்த பிள்ளைக்கு போதிக்கும். But to accept and believe the principles that the Father has laid down. ஆனால் பிதா வகுத்துள்ள நியமங்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். That's the reason divine healing becomes so simple to the real believer, because he's been taught of the Holy Spirit to believe all things. How can we ever doubt the word of the Creator? அந்த காரணத்தினால்தான் உண்மையான விசுவாசிக்கு தெய்வீக சுகமளித்தல் மிகவும் எளிமையாகிறது. ஏனென்றால் அவன் எல்லா காரியங்களையும் விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டிருக்கிறான். சிருஷ்டிகரின் வார்த்தையை நாம் எப்படி சந்தேகிக்க முடியும்? How did the world ever come into existence? Where did God get the material to make it with? Did you ever stop to think of that? He just spoke it. உலகம் எப்படி உண்டானது? அதை உண்டாக்க தேவன் மூலப்பொருளை எங்கிருந்து கொண்டு வந்தார்? நீங்கள் எப்பொழுதாவது அதை குறித்து சிந்தித்து பார்த்ததுண்டா? அவர் அப்படியே பேசினார். And after
very creation that's here now is nothing more than the Word of God made manifest. Amen. Think of it. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது இங்குள்ள அதே சிருஷ்டியானது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை தவிர வேறொன்றும் இல்லை. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். The trees that grows is the Word of God. The mountains that reach the sky. And it causes us, if we wish to see beauty, look up the mountain. Amen. வளரும் மரங்கள் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கின்றன. மலைகள் வானத்தை அடைந்து நாம் அழகை காண விரும்பினால் நம்மை காணும்படி செய்கின்றன. மலையின் மேல் நோக்கி பாருங்கள். And the farther you go up the mountain, the more pure and clean it becomes. நீங்கள் மலையின் மேல் எவ்வளவு தூரம் செல்கிறீர்களோ அவ்வளவாய் அது சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. Standing yonder in the glacier fields of northern British Columbia, as you look here at the swamp, a little higher the water runs cleaner. It gets bluer and purer. The trees fade out. வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பனிப்பாறை வயல்வெளிகளில் நின்று கொண்டிருக்கையில் நீங்கள் இங்கே சதுப்பு நிலத்தை நோக்கி பார்க்கையில் இன்னும் சற்று உயரத்தில் தண்ணீர் சுத்தமாக பாய்ந்து அது நீளமாகவும் தூய்மையாகவும் மரங்கள் மங்கி போய் விடுகின்றன. All nature seems to say, look up, and way over the top of the great glaciered ice that's so brilliant even it shines like the sun. You're looking up. எல்லா இயற்கையும் மேலே நோக்கி பார் என்று கூறுவது போன்று தென்படுகிறது. அது சூரியனை போன்றே பிரகாசிக்கும் அளவிற்கு மிகவும் சிறந்ததாகவே இருக்கும். அந்த பெரிய பனிப்பாறைகள் நிறைந்த பனிக்கட்டியின் உச்சியில் நீங்கள் மேலே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். If you want to see wholesome and real things and pure things, always look up the mountain points. David said, I'll look unto the hills from whence cometh my help. My help cometh from the Lord. நீங்கள் ஆரோக்கியமான உண்மையான காரியங்களை காண விரும்பினால் தூய்மையான காரியங்களை எப்பொழுதுமே மேலே நோக்கி பாருங்கள். மலை அதை சுட்டி காட்டுகிறது. தாவீது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது என்றான். The tutor always pointed the child to the father, and having to believe the father, and then the tutor was a trainer. ஆசிரியர் எப்பொழுதுமே பிள்ளையிடம் தகப்பனை விசுவாசிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுவார். அப்பொழுது அந்த ஆசிரியர் ஒரு பயிற்சியாளராக இருந்தார். This morning as I was looking at my dear little companion, and I seen my little son when he throwed his little tantrum at the table with his little dish with his eggs and things. இந்த காலையில் நான் என்னுடைய அன்பான சிறு துணையை பார்த்துக் கொண்டிருந்த போது நான் என்னுடைய சிறிய மகனை கண்டேன். அவன் தன் முட்டைகள் மற்றும் பொருட்களுடன் தன் சிறிய தட்டுடன் மேஜையின் மீது தன் சிறிய கோபத்தை காட்டிய போது Mother had worked so faithfully to fix for his breakfast, and she was trying to teach him to eat with his spoon, and he wanted to take the wrong hand. அவனுடைய தாயார் அவனுடைய காலை சிற்றுண்டியை ஆயத்தம் செய்ய மிகவும் உண்மையாக உழைத்திருந்தாள். அவள் அவனுடைய கரண்டியால் சாப்பிட கற்றுக் கொடுக்க முயன்று கொண்டிருந்தாள். அவன் தவறான கரத்தை எடுக்க விரும்பினான். Well, to me, I said, let him have that hand. But the mother no different. She knew if she let him keep on that way. சரி, எனக்கோ நான் அவன் அந்த கரத்தையே உபயோகிக்கட்டும் என்றேன். ஆனால் அந்த தாய் வித்தியாசமாக அறிந்திருந்தாள். அவளுக்கு தெரியும். அவள் அவனை அந்த விதமாகவே தொடர்ந்து செல்ல அனுமதித்தாள். He'd be either ambidexter or he would be left-handed. And that's not normal. So as a real trainer, she made him change hands, though he didn't like it. But the mother knowed what was best. ஒன்று அவன் இரு கைகளையும் ஒரே விதமாக பயன்படுத்தக்கூடியவனாக அல்லது இடதுகை பழக்கமுடையவனாக இருப்பான். அது இயல்பான காரியம் அல்ல. எனவே ஒரு உண்மையான பயிற்சியாளர் என்ற முறையில் அவன் அதை விரும்பாவிட்டாலும் அவள் அவனை கரத்தை மாற்ற செய்தாள். ஆனால் எது சிறந்தது என்பதை அந்த தாய் அறிந்திருந்தாள். And many times our trainer, the Holy Spirit, we try to do it the wrong way. But sometimes it hurts us. Sometimes we may lay on a bed of affliction. அநேக சமயங்களில் நம்முடைய பயிற்சியாளர் பரிசுத்த ஆவியானவர் நாம் அதை தவறான வழியில் செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அது நம்மை புண்படுத்துகிறது. சில சமயங்களில் நாம் ஒரு துன்ப படுக்கையில் படுத்திருக்கலாம். Sometimes the doctor may say that all hopes is gone, but it's the Holy Spirit teaching us to use the right hand.
He knows what's best. He knows how the Father wants it done. He is the trainer. And I thought, சில நேரங்களில் எல்லா நம்பிக்கைகளும் போய்விட்டன என்று மருத்துவர் கூறலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வலது கரத்தை உபயோகிக்க நமக்கு போதிக்கிறார். எது சிறந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிதாவானவர் அதை எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்தான் பயிற்சியாளர். நான் நினைத்தேன், little Joseph, he wouldn't use the hand, so the mother reaches up and gets her trailing stick about so long. குட்டி ஜோசப் அவன் கையை உபயோகிக்க மாட்டான். எனவே அந்த தாய் நீட்டி தன்னுடைய மெலிந்த குச்சியை ஏறக்குறைய இவ்வளவு நீளமாக எடுத்து, and she tapped it on the side. He looked over to me, but yet I loved him with all my heart, would die freely for him, but I knew the mother knowed best. I said, she's training the child. அவள் அதை பக்கவாட்டில் தட்டினாள். அவன் என்னை நோக்கி பார்த்தான். ஆனால் அதே சமயத்தில் நான் என் முழு இதயத்தோடு அவனை நேசித்தேன். அவனுக்காக தாராளமாக மறிப்பேன் என்று நான் எண்ணினேன். ஆனால் அந்த தாயாருக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் அறிவேன். நான் அவள் குழந்தைக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறாள் என்றேன். We can't look for sympathy and be sympathized with too much. We must listen to the child training of our Father. He knows what's best. நாம் அனுதாபத்திற்காக எதிர்நோக்கி அதிகப்படியான அனுதாபம் கொள்ள முடியாது. நாம் நம்முடைய பிதாவின் பிள்ளை பயிற்சிக்கு செவி கொடுக்க வேண்டும். எது சிறந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Sometimes we say, when the gospel's being preached, oh, I'll just go to my church. They don't, I'll just believe it this way, see? But remember, the Holy Spirit knows best. It knows how to train you. சில நேரங்களில் நாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது, ஓ, நான் என்னுடைய சபைக்கு செல்வேன். அவர்கள், ஆம், நான் அதை இந்த விதமாக விசுவாசிப்பேன் என்கிறார்கள். பார்த்தீர்களா? ஆனால் நினைவிருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அது உங்களை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறது. Sometimes it taps the stick, cracks you, and you must remember God made him the child trainer for the church. Amen. And he loves the Father, and he'll always point to the Father. சில சமயங்களில் அது குச்சியை தட்டி உங்களை திருத்துகிறது. தேவன் அவரை சபைக்கான பிள்ளைகளை பயிற்றுவிப்பவராக ஆக்கினார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் பிதாவை நேசிக்கிறார். அவர் எப்பொழுதுமே பிதாவையே சுட்டி காண்பிப்பார். And now, when the child was training up, that didn't mean the child is certainly a child of the Father. மேலும் இப்பொழுது அந்த பிள்ளை பயிற்றுவித்துக் கொண்டிருந்த போது அது அந்த குழந்தையை பொருட்படுத்தவில்லை. அந்த குழந்தை நிச்சயமாகவே தகப்பனின் பிள்ளையாயிருக்கிறது. But if it was a disobedient child, the trainer always had trouble with it. Always it was in and out, up and down. ஆனால் அது கீழ்ப்படியாத ஒரு குழந்தையா இருந்தால் பயிற்றுவிப்பவருக்கு அதனோடு எப்பொழுதுமே தொல்லை இருக்கும். அது எப்பொழுதுமே உள்ளேயும் வெளியேயும் மேலும் கீழுமாக இருந்தது. Well then, this message had to be brought to the Father when the Father required. How is my child progressing? பாருங்கள், அப்படியானால் இந்த செய்தி தகப்பனிடம் கொண்டு வரப்பட வேண்டியதாக இருந்தது. தகப்பனார், என்னுடைய பிள்ளை எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது என்று கேட்டபோது, then it would have to say, it's not doing so well. Well then, of course, that grieved the heart of the Father. அப்பொழுது அது அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லை என்று கூற வேண்டியதாயிருக்கும். பாருங்கள், அப்படியானால் உண்மையாகவே அது தகப்பனின் இருதயத்தை துக்கப்படுத்தியது. And it does today, when the Holy Spirit has to bring our record before God. When we become children of God, we ought to walk worthy of the vocation. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சாட்சியை தேவனுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டியிருக்கும் போது அது அவ்வாறு செய்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது நாம் அந்த ஊழியத்திற்கு பாத்திரமானாக நடக்க வேண்டும். We ought to walk worthy of everything that God has laid down for us to do. For the Holy Spirit's training us, child training. Will you ever நாம் செய்யும்படி தேவன் வகுத்துள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் பாத்திரராக நடக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார், பிள்ளையை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்போதாவது, when I was a boy, my daddy was different from what some of the modern fathers are today. My daddy believed in giving whippings. He really gave them. நான் ஒரு பையனாய் இருந்தபோது என்னுடைய தகப்பனார் இன்றைய நவீன தகப்பன்மார்கள் சிலர் இருப்பதை காட்டிலும் வித்தியாசமானவராய் இருந்தார். என்னுடைய தகப்பனார் சவுக்கடி கொடுப்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் உண்மையாகவே கசையடி கொடுத்தார். We remember
remembered them, and I yet today of 47 years I remember them. But it done me good. It trained me. If I could go to the grave today and raise him up, the first thing I'd do is shake his hands and hug him for what he'd done. நாங்கள் அவைகளை நினைவு கூர்ந்தோம். நான் அதே சமயத்தில் இன்றைக்கு 47 வருடங்களாக நான் அவைகளை நினைவு கூறுகிறேன். ஆனால் அது எனக்கு நன்மை செய்தது. அது எனக்கு பயிற்சி அளித்தது. என்னால் இன்றைக்கு கல்லறைக்கு சென்று அவரை எழுப்ப முடிந்தால் நான் செய்யும் முதல் காரியம் அவருடைய கரங்களை குலுக்கி அவர் செய்ததற்காக அவரை கட்டித் தழுவுவது. If I feel that way about my earthly father